பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரெகுலரா நம்ம பார்த்துட்டு வர மாதம் சாய்பாபா நம்மளுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் அட்வைஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வரக்கூடிய ஜனவரி மாதத்துக்கு சாய்பாபா நம்மளுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு பைல் செலெக்ஷன் காட்டுறேன். பைல் நம்பர் 1 எல்லோ கலர் கிறிஸ்டல், பைல் நம்பர் 2 பர்பிள் கலர் கிறிஸ்டல், பைல் நம்பர் 3 ஒயிட் கலர் கிறிஸ்டல். இந்த 3 கிறிஸ்டல்ல உங்களுக்கு நீங்க எந்த கிறிஸ்டல் சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத கண்ணை மூடி சாய்பாபா மனசுல நினைச்சிட்டு, சாய்பாபா எனக்கான ஜனவரி மாதம் மெசேஜ் என்ன, நல்ல விதமா சொல்லுங்க அப்படின்றத நீங்க மனசுல வேண்டிட்டு கூட ஒரு கிறிஸ்டலை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கிறிஸ்டலுக்குமான மெசேஜ் நம்ம 1 by 1 பார்க்கலாம். நீங்க உங்களுக்கான மெசேஜ் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சாய்ராம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த எல்லோ கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான சாய்பாபா மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ ஃபைல் நம்பர் 1 உங்களுக்கான சாய்பாபா மெசேஜ் என்ன அப்படின்னா, உங்களை சுத்தி எப்பவுமே மனித ரூபத்துல இருக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டியோ இல்ல ஏஞ்சல்ஸ் தேவதைகளும், ஸோ அதே மாதிரி மற்ற ஜீவராசிகள்ல இந்த பசு, நாய், சரிங்களா, பூனை, இந்த மாதிரி பறவை, இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலா கனெக்டடான அனிமல்ஸ், மிருகங்களும் உங்களோட எப்பவுமே ஏதாவது ஒரு சோல் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஏன் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி ஏன் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, சாய்பாபா உங்களுக்கு கொடுக்குற ஒரு கைடு, ஒரு மெசேஜ்காக தான். சரிங்களா, ஒரு மெசேஜ்ன்றதை விட உங்களோட ஒரு தூய்மையான ஒரு ஆன்மா இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அப்பதான் உங்களுக்கு எப்பவுமே ஒரு நன்மைகள் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றதால தான் சாய்பாபா அந்த ஒரு ஆன்மாக்களை உங்க கூடவே கொடுத்து வச்சிருக்காரு. ஸோ நீங்க அதை எப்பவுமே மனசுல நினைச்சுக்கிட்டே நீங்க செய்யக்கூடிய காரியங்களை செய்யணும். ஸோ உங்க சாய்பாபா உங்க கூட இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறியே அதுதான். இந்த மாதிரியான ஆன்மாக்கள் இருக்கிறது மூலமா சாய்பாபா உங்களோட இருந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்றத நீங்க எப்பவுமே ஒரு அறிகுறியா எடுத்துக்கணும். அதே மாதிரி டெய்லி சாய்பாபா நேம சொல்லி, சாய்பாபாவின் நாமத்தை சொல்லி விபூதி வச்சுக்கணும். ஸோ அந்த விபூதியில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஆன்மாவை கிளென்ஸ் பண்ணக்கூடிய குணங்களும் இருக்கு. சாதாரணமா ஒருத்தவங்களை நீங்க பாக்குறதுக்கும் விபூதி வச்சிருக்கிறவங்களை பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமா உங்களுக்கு கிடைக்கும். விபூதி வச்சவங்களை பார்த்த உடனே ஒரு பிளசன்டபிளான ஒரு வைப்ரேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான வைப்ரேஷன் உங்களுக்கும் கிடைக்கணும். நீங்களும் விபூதிய டெய்லியும் விபூதி சாய்பாபா நேம சொல்லிட்டு விபூதி வச்சுட்டு கொஞ்சம் விபூதியை நீங்க வாயில போட்டுட்டு போனாலும் பரவாயில்ல. சரிங்களா, ஸோ இதை நீங்க டெய்லியும் செய்யும் போது உங்களுக்குள்ள இருக்கிற உடல் ரீதியாகவும் நிறைய ஹீல் ஆவீங்க, மன ரீதியாகவும் நிறைய ஹீலிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த விஷயங்களை நீங்க ஜனவரி மாதம் முழுவதும் மேற்கொள்ளணும் அப்படின்றதுதான் சாய்பாபா உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ ஃபைல் நம்பர் 1 உங்களுக்கான சாய்பாபா மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்தோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சாய்ராம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பர்பிள் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ஜனவரி மாதத்துக்கான சாய்பாபா மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 2 உங்களுக்கு சாய்பாபா தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்த ஜனவரி மாதம் நீங்க அதிகப்படியான உதவிகள் செய்யணும். நிறைய பேருக்கு உதவி செய்யணும். அது சாதாரண ஒரு உதவியா இருக்கட்டும், இல்ல ஒரு பெரிய உதவியா இருக்கட்டும், நீங்க இருக்கிற சூழலுக்கு ஏத்த மாதிரி, அதாவது உதவிகள் உங்களை தேடி வர்றதுக்கு ஏற்ப நீங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பா செய்யணும். ஸோ உதவின்னு யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்கள தவிர்த்துடாதீங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்காவது ஏதாவது ஒரு உதவியை செய்யணும். ஸோ இந்த உதவி செய்யறது தான் உங்களுக்கு இந்த மாதம் முழு ஒரு திருப்தி அளிக்க போகுது. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங்கா கிடைக்க போகுது. உங்களுக்கு சாய்பாபா ரூபத்திலேயோ இல்ல சிவன் ரூபத்திலேயோ, கிருஷ்ணர், அனுமர், விநாயகர், முருகர், ஏதாவது ஒரு ரூபத்துல ஏதாவது ஒரு தெய்வம் உங்களை வழிநடத்தி தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க
வணங்கக்கூடிய தெய்வம் வேணா மாறுபடலாம். ஆனா உங்களுடைய வழிகாட்டியா ஒரு குருன்ற ஸ்தானத்துல அந்த தெய்வங்கள் தான் வந்து உங்களுக்கு வழிகாட்டி நடத்தி செல்றாங்க. உங்களை வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களே வந்து உங்களுக்கு பாதுகாப்பும் தராங்க. அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்க எந்தெந்த தெய்வங்களை இஷ்ட தெய்வங்களா நினைச்சு வணங்குறீங்களோ, சாய்பாபாவை நீங்க குருவா ஏத்துக்கிட்டீங்களோ அவங்கள மட்டும் நீங்க யோசிச்சுக்கிட்டா, அவங்கள மட்டும் நீங்க வணங்கி உங்களுடைய காரியங்களை மேற்கொண்டா போதும். வேற எந்த விஷயத்த பத்தியும் பயம் தேவை கிடையாது. எல்லாமே பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்கு. எல்லாமே பாசிட்டிவா தான் உங்க லைஃப்ல கண்டிப்பா நடக்கும். ஆனா நீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதை மட்டும் ஒரு நாளும் விடக்கூடாது. நான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றது மூலயமா எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு கூட நீங்க யோசிக்க வேணாம். உங்களால ஒரு உதவி அவங்களுக்கு செய்ய முடியும்னா தாராளமா செய்யலாம். பின்னால வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க யோசிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு பின்னால உங்களுக்கு குருவா உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் இருக்கிறதுனால சோ கண்டிப்பா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வர விட மாட்டாங்க. அண்ட் உங்களுக்கு எப்பவுமே அவங்களோட ப்ரொடெக்ஷன் இருக்கும். அதனால நீங்க செய்யக்கூடிய உதவிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. அதுவும் இந்த ஜனவரி மாதம் அதிக உதவிகள் செய்யணும் அப்படின்றதுதான் உங்களுக்கு சாய்பாபா சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ பயலம் பற்று உங்களுக்கான சாய்பாபா மெசேஜ் பார்த்தோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் சாய்ராம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஒயிட் கலர் கிறிஸ்டலை யாரெல்லாம் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான சாய்பாபா மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். போதித்தாய் பொறுமை நம்பிக்கை உறுதி போற்றிய உயர்ந்திட போதித்தாய் உன் லீலைகளை பாட பாட உத்தமரே. ஃபைல் நம்பர் 3 உங்களுக்கான சாய்பாபா மெசேஜ் என்னன்னா, இந்த ஜனவரி மாதம் வந்து அதாவது புத்தாண்டினுடைய தொடக்கமான மாதம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகக்கூடிய மாதத்துல நீங்க ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது ஆன்மீக ரீதியா நீங்க வந்து உங்களுடைய பயணத்தை தொடங்கணும் அப்படின்ற மாதிரி சாய்பாபா மெசேஜ் வருது. இதை நான் எப்படி ஆன்மீகத்துல நான் உள்ள போகிறது, இது பெரிய ப்ராசஸா இல்லை யாராவது போய் சந்திக்கணுமா, எதா பண்ணணுமா அப்படிலாம் நிறைய கேள்விகள் இருக்கும். பட் சாய்பாபா தரக்கூடிய ஒரு மெசேஜ் என்ன, அந்த ஆன்சர் என்னன்னா, இவ்வளோலாம் பெருசா நீங்க பண்ணணும் அவசியம் கிடையாது. ஆன்மீக தெய்வீக நூல்கள் சரிங்களா, ஸ்பிரிச்சுவல் ரீதியான புக்ஸ் வாங்கி நீங்க படிக்கிறது மூலயமாவே நீங்க ஸ்பிரிச்சுவலுக்குள்ள என்டர் ஆயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நிறைய மேதைகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா புக்ஸை படிச்சுதான் வந்து எல்லாமே பெருசா பெரிய இன்வென்ஷனை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி உங்க லைஃப்ல பெரிய இன்வென்ஷன் கொண்டு வரணும், ஆன்மீக ரீதியா நீங்க உள்ள இறங்கணும் அப்படின்னா ஆன்மீக சம்பந்தமான புக்ஸை வாங்கி படிக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த ஜனவரி மாதம் நீங்க அதை பண்ணும் போது ஆன்மீக ரீதியா ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். அதற்குள்ள உங்களுடைய தேடல்கள் அதுல கூட உங்களுக்கு பதில்கள் வந்து கிடைக்கும். கண்டிப்பா ஆன்மீக ரீதியான புக்ஸ் வாங்கி படிக்கணும். சாய் சரிதம் நீங்க படிக்கலாம். இப்போ சாய்பாபாவா ரொம்ப டிவோட்டியா இருக்கீங்க, சாய் சரிதம் அவர் இடத்துல இருந்து நீங்க ஆரம்பிக்கலாம். இல்ல ஆல்ரெடி அதை படிச்சிருக்கீங்க அப்படின்ற போது வேற ஏதாவது ஆன்மீகம் சம்பந்தமான புக்ஸ் வாங்கி படிக்கலாம். அதாவது ஆன்மீகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். அது பழைய காலத்து புக்ஸ்ல தான் அது நிறைய இருக்கும். அதை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுதான் சாய்பாபா கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ். அதே மாதிரி எல்லாரும் வந்து ஒண்ணுதான். ஸோ பார்ஷாலிட்டி நீங்க வந்து பார்க்க கூடாது. நல்லவங்க கெட்டவங்க இல்ல வந்து உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பார்ஷாலிட்டி பாகுபாடும் நீங்க பார்க்காம எல்லாரையும் வந்து சமமா நடத்தணும். ஈவன் மனுஷங்க மட்டும் இல்ல, பிற ஜீவராசிகளும் சரிங்களா, அனிமல்ஸ் அவங்களையும் நீங்க சமமா மதிச்சு நடத்தணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இந்த ஜனவரி மாதத்துல இருந்து நீங்க செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் யூனிட்டின்றது ரொம்ப தேவை. நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டியா வரணும்னா மாறணும்னா உங்களுக்குள்ள அந்த ஆன்மீக ஒருமைப்பாடு அந்த ஸ்பிரிச்சுவல் யூனிட்டின்றது ரொம்ப அவசியமானது. அதையும் இந்த ஜனவரி மாதத்துல இருந்து அதுக்கான ப்ராசஸையும் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதா சாய்பாபா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸ். ஸோ ஃபைல் நம்பர் 3 உங்களுக்கான சாய்பாபா மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்தோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் சாய்ராம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. நேயர்களே, இன்னைக்கு வந்து நம்ம ஜனவரி மாதத்துக்கான சாய்பாபா மெசேஜ் 3 பைலுக்கும் பார்த்தோம். ஸோ நீங்க உங்களுடைய மெசேஜை பார்த்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சாய்ராம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்